என்ன நின்றுட்டு இருக்கீங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு? தக்காளி பழம் தேவைப்படுது, போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ கொத்தமல்லி கிராஸ் பண்ணி தான் தக்காளி செடியை பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. கொத்தமல்லி என்னமாம்மா இப்படி பூ பூத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசம் கமகமமாக லெவலில் இருக்குல்ல? ஆமாம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, ஊருக்கு அரைச்சோம். ஆமாம். ஏய் அவ்வளோ அழகாக இருக்கு, ஒரு வாசனை அப்படியே மணக்குது. ஆமாம் ஆமாம், அந்த மணியே வந்துடுது பாரு, கொத்தமல்லி வந்துருச்சா? ஆமாம். போன தடவை வந்தப்போ அப்படியே பிடிங்கி சாப்பிட்டோம். நல்லா இருக்கும் அம்மா இல்லை? வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து பார்த்தா தான் ஒரு மைண்டே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஏமாம்மா சூப்பராக இருக்குது. தக்காளி இருக்குதா? அப்படியா? தக்காளியை நம்ம வந்து பிச்சு எடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸ்ரீவித்யா, சௌஜன்யா, தக்காளி பத்தியா? சரி, தக்காளி பயங்கரமாக இருக்குது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அங்கே ஒன்று இருக்குமாம்மா, அந்த செங்காரியும் பறிச்சிடலாமாம்மா, நல்லா நாளைக்கு பழுத்துரும். ஃபஸ்ட்டு இருக்கு பாரு. அதான் அதுதான். ஜூமில் காட்டு பாப்பா, இதெல்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது எடுத்துடலாமா? அதையும் பறிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாமாம்மா. பரவாயில்லையே, நல்லா இதாக இருக்குது. சௌஜன்யா பிர் மாமா இங்கே இருக்குது சூப்பர் தக்காளி, அடியில் இருக்குது. இது இப்போ நம்ம நேற்று தானே பறிச்சோம். ஆமாம், அதுக்குள்ள கீழே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்ல எங்க ஏய் இதுல பாரு எத்தனை இருக்கு பாரு. அது வீணாயிடுச்சு அது. ஓகே ஓகே ஓகே. கிண்ணம் எதுவுமே எடுத்துட்டு இல்லையா? ஐயோ எடுத்துட்டு இல்லையே. இதோ இந்த இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அடியில் கிடக்கு பாரு. அதான் கொட்டகத்தில் ஒன்று உடிச்சு அதில் வைங்க நடுவில் பறிச்சு. இங்கே வருப்பா. ஆமாம், அது மேலே ஒன்று இருக்குமாம்மா. இது எடுத்துடலாமா? இல்லை இது பறிச்சிடலாம் அது பழுக்கட்டுமாப்பா? நாளைக்கு ஒரு ஏன் செடியில் இந்த அது என்ன பண்ணுறது? சௌஜ்மா ட்ர் அட்ர் அட்ர் பறிச்சா ஊருக்கு எடுத்துக்கணும். மாமா இந்த கொட்டை தவையை பறிச்சு, ஆமாம் அந்த கொட்டை தவையை பறிச்சு இப்படியே வச்சிரு. வடா பார்த்து மாமா, பூச்சி இருந்ததுன்னா இதுவும் அப்படி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு தக்காளி இதில் விழுந்து போச்சு. இதையும் பறிச்சிருவோம்னா ஆயாட்ட விடுவோம்னா வரும். மாமா நாளுக்கு நாள் பழுக்குது மாமா. இல்லை நாளைக்கு இப்போ என்ன, நம்ம நேற்று தான் பறிச்சோங்க. நேற்று ஒரு 20 பழம் பறிச்சு போயிருப்போமே. செம்மையாக இருக்குது. ஆனால் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து புளியை கம்மி பண்ணிவிட்டு இந்த தக்காளி அதிகமாக போட்டாவே செம்ம புளிப்பாக இருக்கும் மாமா. நாட்டு தக்காளினாவே பயங்கர புளிப்பு. நிறையா அந்த மண்ணில் கிடக்குல. ஆமாம், அதெல்லாம் வந்து அப்படியே இதாகிடுதுல்ல. சௌஜன்யா ட்ர் ட்ர் சஜி கர்ரா. மாமா கத்திரிக்காய் இன்னும் ஒன்று கூட வரலையாட்டுக்கு. வேற லெவல் இருக்குதா அங்கே? செடியே அங்கே ஒன்று இருக்குது, அங்கிட்ட ஒன்று இருக்கு மாமா. இங்கே இதா பாரு, மொத்தம் 12 தக்காளி கிடச்சிருக்கு இன்றைக்கி, நாட்டு தக்காளி. நேற்று இதை விட அதிகமாக பறித்தோம். பட் இன்றைக்கி வந்து நமக்கு பொங்கல் அதுவுமா இன்றைக்கி
தை பொங்கல் இன்னைக்கு. நம்ம தோட்டத்துக்கு வந்தோம், தக்காளி தேடி இருக்கு. எல்லாத்துக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த தக்காளி எடுத்துகிட்டு போய் அருமையாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு வீட்டில் செய்ய வேண்டியதான். போலாமா? போகலாம். போயிட்டு வரேன்.